பாருங்கள், இதான் ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தில் நம்ம பிச்சை பாத்திரம் வச்சுருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வமிம்மா ரசக்குனாக்கும். இந்த பாத்திரத்தில் என்ன பண்ணுங்கள், நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு ரிஸ்கை போடுறோம். நாங்கள் போடாதவரே நீங்கள் பிச்சை பாத்திரம் தான் கடைசி வரைக்கும், 54 வரை நீங்கள் மௌத்தாப்புற வர. நீங்கள் என்ன செய்ய, எடுத்து கொஞ்சத்தை அந்த ஏழை மக்களுக்கு கொடுங்க, நீங்களும் செலவழிங்க, நீங்களும் சாப்பிடுங்க, நீங்களும் உண்ணுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஜக்காத்தா கணக்கு பார்த்து என்ன செய்யுங்க, அந்த ஏழைகளுக்கு கொடுங்க. எவ்வளோமா? 2.20, 1 10 ரூபா தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நான் வியாபாரம் பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சகோதரர் வந்து கேட்குறாங்க, எத்தனை வேணும் உங்களுக்கு? 2. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் கூட ரஹ்மத் செய்வான் எல்லாம் இந்தாங்க கொடுங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான். 1 10 ரூபா. நம்மளோட சகோதரர் வந்து 2 வாங்குறாங்க, 20 ரூபா தந்துருக்காங்க. இந்தா பிடிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது மாதிரி அவங்களுடைய வியாபாரம் பாருங்கள், அது மாதிரி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுடைய வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பொறுப்படுங்க. எல்லாம் உங்களுக்கு பொறுப்படுப்பான். கொடுக்கத்தான் எல்லாம் தருவான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும்னு சொல்லுவாங்க. நம்முடைய பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஒரு கிணறு போல எல்லாம் ஊற வச்சுக்கிட்டே இருக்கிறான். நாம் பொருளாதாரத்தில் என்ன செய்யணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நாம் கொடுக்கத்தான் பிற இது மாதிரி சகோதரிகளுக்கு கொடுக்கத்தான் ஏழைகள், எளியோர்கள், நாதியற்றவர்கள், வீடு இல்லாதவர்கள், நோயாளிகள், மிஸ்கின்கள், இப்படி மக்களுக்கு கொடுக்கத்தான் அந்த ஊற்றை என்ன செய்வான், பொருளாதார ஊற்றை வளர்ச்சி அடை செய்து நமக்கு எல்லாம் தகுதி இருப்போம். இல்லாட்டி நான் அரிப்பேன். ஆகவே தயவு செய்து இந்த சகோதரிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பாருங்கள், நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு ஆள் வந்து இந்த பேனாவை என்ன செய்கிறாங்க, 2 பேனை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நான் எல்லா பணமும் நான் வாங்குகிறேன். எல்லா பணமும் நான் என்ன செய்கிறேன், நான் உங்கள்கிட்ட வந்து வாங்குகிறேன். இந்தாங்க உங்களுக்கு 20 ரூபா. இதில் எத்தனை பேனா